வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தின்படி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி பகுதியில் ரீசனிங் பகுதியில் நம்பர் சீரீஸை பார்க்க போகிறோம். அதுவும் இந்த நம்பர் சீரீஸில் இந்த 4 ஆண்டுகளாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கப்பட்ட அசல் வினாத்தாள் கேள்விகளை பார்க்க போகிறோம். நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி மேக்ஸை பொறுத்தளவு நம்ம முழு மதிப்பெண்கள் இருக்கணும்னா அல்லது கடினமான தேர்வுகளில் 20 மதிப்பெண்களுக்கு மேலே இருக்கணும்னா நம்ம முக்கியமாக 2 விஷயங்களை பண்ணியாகணும். அது என்னன்னா, முதல் விஷயம், தினமும் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி நம்ம கணிதத்தை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, வாரத்தில் ஒரு நாளாவது ஒரு அசல் வினாத்தாள் கணித கேள்விகளை அந்த 25 கேள்விகளுக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். என்னுடைய பரிந்துரையின்படி நண்பர்களே, நீங்கள் ஒரு நாளைக்கு படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குறீங்களோ அந்த நேரத்தில் 20% நேரத்தை கணிதத்திற்கு ஒதுக்குங்க. நண்பர்களே, இந்த யூனிட் 2 ரீசனிங் பகுதியில் டைஸ் பகுதியை முழுமையாக கற்றுக்கணும்னா, அதாவது டைஸ் பகுதியில் A to Z அனைத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அல்லது மேலே கார்டில் அதுக்கான லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். முதல் கேள்வி பார்ப்போம். தொடரின் அடுத்த உறுப்பை காண்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30, 45, 90, 225, 675 கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்த உறுப்பு என்னென்னு கண்டுபிடிக்கணும். நண்பர்களே, நம்பர் சீரீஸை பொறுத்தளவுக்கு கேள்விகள் இந்த விதியின் அடிப்படையில் தான் வரும் என்பது கிடையாது. அந்த நம்பர் சீரீஸ் எதனுடைய அடிப்படையில் வேணாலும் வரலாம். இந்த நம்பர் சீரீஸ்க்குன்னு விதியே கிடையாது நண்பர்களே. இந்த மாதிரி கேள்விகளை நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலான்னு பார்த்தோம்னா, முதல் 3 எண்கள் அல்லது முதல் 4 எண்களுக்கு இடையிலான தொடர்பு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த உறவை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம அதற்கு ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம டிஎன்பிஎஸ்சி அசல் வினாத்தாள்களை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு இந்த நம்பர் சீரீஸும் நமக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். நண்பர்களே, இந்த கேள்விக்கான விடையை நம்ம இந்த கேள்வி படிக்கும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த ஆன்சருக்கான மெத்தட் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, முதல் எண் 30 பாருங்கள். 30லேருந்து 1.5 பெருக்கியிருக்கிறாங்க. அதாவது 30 × 1.5 நம்ம 1.5 பெருக்கினோம்னா 45 கிடைக்குது. 45 2ஆல் பெருக்கியிருக்காங்க. அடுத்தது 90 2.5 பெருக்கியிருக்கிறாங்க. 225 3ஆல் பெருக்கியிருக்கிறாங்க. அடுத்தது 675 3.5 3.5 பெருக்குவாங்க. அப்படி 3.5ஆல் பெருக்கினோம்னா நமக்கு 2362 வருது. இதில் நண்பர்களே, முதல் 3 எண்களை கவனிங்க. 30, 45, 90. 30லேருந்து 15 கூட்டியிருக்கிறாங்க, அதாவது 45. அதாவது 30ல் பாதி 15 நண்பர்களே. அப்படின்னா ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். 30 1.5ஆல் பெருக்கியிருக்கிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி 45 90 பாருங்கள். 45 2 90. அப்போது இந்த முதல் 3 எண்களை கவனிக்கும் போது நமக்கு இந்த கேள்விக்கான விடைக்கு ஐடியா கிடச்சிருது. இப்போ அடுத்த நம்பர் 225 கவனிக்கும் போது நமக்கு அது 2.5ஆல் பெருக்கியிருக்கிறாங்கன்னு நமக்கு தெரிய வரும். இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். இந்த கேள்வியை பாருங்கள் நண்பர்களே. 3, 7, 13, 21, 31 கொடுத்துருக்காங்க. அடுத்த உறுப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் 43 கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னு பார்ப்போம். 3, 7 கவனிங்க நண்பர்களே. இதற்கான டிஃப்ரென்ஸ் 4. அதே மாதிரி 7, 13 கவனிங்க. இதற்கான வேறுபாடு 6. 13, 21 கவனிங்க 8. 21, 31 கவனிங்க. இதற்கான வேறுபாடு 10. அப்போ ஒவ்வொரு நம்பருக்கு இடையிலும் 2, 4, 6, 8ன்னு இப்படி கூட்டிகிட்டே போயிருக்கிறாங்க. இப்போ அடுத்தது 31க்கு அப்புறம் என்ன வரும்? இங்கே 21க்கும் 31க்கும் இடையில் 10 டிஃப்ரென்ஸ் வருது. அதே மாதிரி 31க்கு அடுத்தது வேறுபாடு 12ஆக இருக்கும். அப்போ 31லேருந்து 12 கூட்டினோம்னா நமக்கு 43 கிடச்சிருக்கும். இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி பார்ப்போம். கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2, 3, 5, 9, x 33, y எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா என்ற தொடரில் x + yயின் மதிப்பு காண்க. இதுவும் நம்பர் சீரீஸ் தான் நண்பர்களே. இது கொஞ்சம் கடினமான கேள்விகள் தான். எக்ஸாம் ஹாலில் இந்த மாதிரி கேள்விக்கு பதிலளிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, ஒரு 90 வினாடிகள் நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நம்ம இந்த கேள்வியை ஒரு 90 வினாடிகள் மனதை சிதற விடாமல் நம்ம கவனித்து பார்த்தோம்னா இதற்கான ஐடியா நமக்கு கிடைச்சிரும். இந்த கேள்விக்கான விடை நண்பர்களே ஆப்ஷன் டி 82 ஆகும். இது எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். இப்போது முதல் 4 எண்களை கவனிப்போம். 2, 3, 5, 9. 2க்கும் 3க்கும் வித்தியாசம் 1. 3க்கும் 5க்கும் வித்தியாசம் 2. 5க்கும் 9க்கும் வித்தியாசம் 4. அப்போ வித்தியாசங்கள் 1, 2, 4 நமக்கு ஐடியாவே கிடைக்கல. அப்போ இப்படி பண்ணுவோம். 2, 2, 4. 4லேருந்து 1 கழிச்சோம்னா 3. சரிங்களா? அதே மாதிரி 3, 2, 6. 6லேருந்து 1 கழிச்சோம்னா 5. I 2 10. 10லேருந்து 1 கழிச்சோம்னா 9. இந்த மெத்தட் புரிந்ததுங்களா? புரிந்தது. இப்போ அடுத்த எண் x என்ன வரும்னு பார்ப்போம். அப்போ I2 10. 10 - 1னா 9. அடுத்தது 9 2 18. 18 - 1னா 17. அப்போ x 17 நண்பர்களே. இப்போ அடுத்தது பார்ப்போம். 17 × 2 34. 34லேருந்து 1 மைனஸ் பண்ணணும் 33 வருதுங்களா? இப்போ அடுத்தது பார்ப்போம்.
33 × 2 66. 66லேருந்து 1 மைனஸ் பண்ணணும் 65. இப்போ எக்ஸ் வந்து 17, ஒய் வந்து 65 நண்பர்களே. இந்த எக்ஸையும் ஒய்யும் கூட்டினா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 82 வருது. இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இப்போ நம்ம அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வியை பார்ப்போம். 1, 2, 6, 24, 120 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த எண்களை பார்த்தாலே தெரியுது நண்பர்களே, கூட்டலும் கழித்தலும் வந்து இதுக்கு வந்து பொருந்தாதுன்னு தெரியுது. இப்போ வந்து எண்களை வந்து பெருக்கி பார்ப்போம். 1 × 2 2 வருதுங்களா. இப்போ அடுத்தது வந்து 2 × 3 பெருக்குவோம். அப்படி பெருக்கணும்னா 6 வருது. இப்போ அடுத்ததான் வந்து 1 கூட்டி 6 × 4 6 4 24 வருது. அடுத்தது பாருங்கள் 24 × 5 120. இப்போ அடுத்தது வந்து நம்ம கொஸ்டின் மார்க்கு நம்ம விடையை கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் நண்பர்களே எக்ஸாம் ஹாலில் நம்மளுடைய பதட்டத்தை வந்து கைவிட்டுட்டு நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இதை பார்த்தோம்னா நமக்கு வந்து அதற்கான ஐடியா கிடைச்சிடும். இதற்கான ஆன்சரை வந்து 120 வந்து 6ஆல் பெருக்கினோம்னா நமக்கு 720 வருது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 720 ஆகும். இந்த நம்பர் சீரீஸை பொறுத்தளவு நண்பர்களே ஒவ்வொரு எண்ணையும் அடுத்தடுத்த இயல் எண்களால் வந்து பெருக்கிட்டே போயிருக்கிறாங்க. அதாவது 2, 3, 4, 5, 6ன்னு. இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இப்போ நம்ம அடுத்த கேள்வி பார்ப்போம். கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 49, 121, 169 கொஸ்டின் மார்க் கொடுத்து 361 கொடுத்துருக்காங்க. நம்ம இதற்கான விடையை கண்டுபிடிக்கணும். விடை என்னென்னா ஆப்ஷன் சி 289 நண்பர்களே. இதற்கான விடை வந்து எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். நண்பர்களே இந்த கேள்வி வந்து ஒரு 10 செகண்ட் கவனித்து பார்த்தோம்னா நம்ம வந்து இதற்கான விடையை கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா பகா எண்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகா எண்களை வந்து வர்க்கப்படுத்தியிருக்காங்க. இப்போ 7 என்பது பகா எண், 7 வர்க்கப்படுத்தியிருக்காங்க 49. அடுத்த பகா எண் வந்து 11 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க 121. சரிங்களா. இப்போ அடுத்த 11க்கு அடுத்த பகா எண் வந்து 13 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க 169. 13க்கு அடுத்த பகா எண் வந்து 17, அதை ஸ்கொயர் பண்ணால் 289. அடுத்தது பார்த்தோம்னா 19 ஸ்கொயர் பண்ணால் 361. எப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறார்கள் பாருங்கள் நண்பர்களே. இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இப்போ நம்ம அடுத்த கேள்வி பார்ப்போம். இந்த கேள்வி வந்து நண்பர்களே சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா 4, 18 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. 100, 180, 294, 448. அதற்கான ஆன்சர் வந்து 48 நண்பர்களே. இதில் எப்படி கொண்டு போயிருக்காங்கன்னா இயல் எண்களை வந்து எக்ஸ்ன்னு வச்சுட்டோம்னா x³ - x² அப்படிங்கிற வாய்ப்பாடின் அடிப்படையில் இந்த நம்பர் சீரீஸ் வந்து கொண்டு போயிருக்காங்க. முதல் எண் 4 கவனிங்க. இந்த 4 நம்ம எப்படி எடுக்கலாம்னா 2³ - 2 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். அதாவது 2 க்யூப் பண்ணோம்னா 8, 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4. 8லேருந்து 4 கழிச்சிருக்காங்க, இங்கே வந்து 4 கழிச்சிருக்கு. இப்போ அடுத்தது 18 பாருங்கள். 18க்கு வந்து இயல்எண் வந்து முன்னாடி 2 எடுத்தால் இப்போ வந்து அடுத்தடுத்து 1 கூடுது 3 எடுப்போம். 3 க்யூப் பண்ணால் 27, 3 ஸ்கொயர் வந்து 9, 27லேருந்து 9 கழிச்சோம்னா 18. இப்போ அடுத்தது 3க்கு அடுத்தது 4ங்களா. இப்போ 4 ஸ்கொயர் பண்ண எவ்வளோ வருது 16, 4 க்யூப் பண்ணால் 64. இப்போ 64லேருந்து 16 கழிச்சோம்னா நமக்கு வந்து 48 கிடைக்கிறது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 48. இப்போ அடுத்தது 100 கவனிங்களேன். இது வந்து 5 க்யூப் பண்ணோம்னா 125, 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25, 125லேருந்து 25 கழிச்சோம்னா 100 வருகிறது. இது வந்து கொஞ்சம் கடினமான கேள்வி தான் நண்பர்களே. ஆனாலும் வந்து நம்ம அடிக்கடி மேக்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிடும். இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இப்போ நம்ம அடுத்த கேள்வி பார்ப்போம். ஆங்கில கேள்வி படிக்கிறேன். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் திஸ் சீக்வன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 11, 13, 17, 19, 23 அடுத்து டேஷ் கொடுத்துருக்காங்க. நண்பர்களே இந்த நம்பர் சீரீஸை படித்து பார்க்கும்போது நம்ம வந்து இதற்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கலாம். எப்படின்னு பார்த்தோம்னா இவை அனைத்துமே பகா எண்கள் நண்பர்களே. பாருங்கள் 11, 13, 17, 19, 23. 23க்கு அடுத்த பகா எண் எது 29. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 29. நம்ம முன்னாடியே நண்பர்களே பகா எண்களின் வர்க்கத்தின் அடிப்படையில் ஒரு கேள்வி பார்த்துருப்போம். இது வந்து வெறும் பகா எண்களையே கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம கொஸ்டின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஐடியா கிடைச்சிரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து அடுத்த கேள்வி பார்ப்போம் நண்பர்களே. அடுத்த கேள்வி இந்த வீடியோவோட கடைசி கேள்வி. நண்பர்களே இந்த கேள்வியை திடீர்னு பார்க்கும்போது நம்ம வந்து கடினமான கேள்வி தான் நினைப்போம். ஆனால் ஈஸியான கேள்வி தான் நண்பர்களே. ஒரு 10 செகண்ட் இது கவனித்து பார்த்தோம்னா நண்பர்களே இதற்கான ஆன்சரை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 103, 110 கொடுத்துருக்காங்க நண்பர்களே. அது எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். இப்போ இந்த சீரீஸில் வந்து ஒவ்வொரு நம்பரை விட்டு பார்ப்போம். இப்போ 91, 95 எடுத்துக்குவோம். இதற்கான டிஃப்ரென்ஸ் வந்து 4. 95, 99 எடுத்துக்குவோம். இதற்கிடையே வேறுபாடு வந்து 4. இப்போ அடுத்தது வந்து 98 எடுத்துக்குவோம். 98க்கும் 102க்கும் பாருங்கள் இதற்கிடையே வித்தியாசம் வந்து 4 இருக்கிறது.
அடுத்தது 102க்கும் 106க்கும் எடுத்துக்குவோம். இதற்கான வித்தியாசம் வந்து 4. இப்போ 99க்கு அடுத்தது என்ன வரும்? 4 வித்தியாசங்களா? அப்போ 99லேருந்து 4 கூட்டணும்னா 103 வருகிறது. அதே மாதிரி 106லேருந்து 4 கூட்டணும்னா 110 வருகிறது. இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 103, 110 ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நண்பர்களே, நம்பர் சீரிஸை பொறுத்தளவு இந்த விதியின் அடிப்படையில் தான் கேட்பார்கள் என்றில்லை. அது வந்து எதன் அடிப்படையில் வேண்டுமானாலும் கேட்கலாம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நண்பர்களே, நம்ம மூளை வந்து ஆன்சர் பண்ண பழகிக்கும். அவ்வளவுதான் நண்பர்கள் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். படிக்கும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மற்றும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.